இந்த பாடல் பாதி மதிநதி பாடல் சுவாமி மலையில் பாடப்பட்ட பாடல். இதோ ரொம்ப சின்ன பாடல், ரொம்ப எளிமையான பாடல் தான். சந்தம் தான தனதன தான தனதன தான தனதன தனதான. பாடல் பாதி மதிநதி போது மணிசடை நாதர் அருளிய குமரேசா. பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா. காது முருவிழி காகமுற அருள் மாய நரிதிரு மருகோனே. காலன் எனை அணுகாமல் உனது இரு காலில் வழிபட அருள்வாயே. ஆதி அயனொடு தேவர் சுரருலகாலும் வகையுறு சிறைமீளா. ஆடும் மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வரவரும் இளையோனே. சூத மிகவளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே. சூரன் உடல் அற வாரி சுவரிட வேலை விடவள பெருமாளே. இது பாடல். இதோட இசைத்தாளம், இசையோடு நம்ம பாடலாம். தான தன தன தான தன தன தான தன தன தனதான. தான தன தன தான தன தன தான தன தன தனதான. பாதி மதிநதி போதும் மணிசடை நாதர் அருளிய குமரேசா. பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா. காதுமொரு விழி காகமுற அருள் மாய நரிதிரு மருகோனே. காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே முருகா அருள்வாயே. ஆதி அயனோடு தேவர் சுரருலகாலும் வகையுறு சிறைமீளா. ஆடும் மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வரவரும் இளையோனே. சூதமிக மலர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே. சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடவள பெருமாளே. சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடவள பெருமாளே. காலில் வழிபட அருள்வாயே வேலை விடவள பெருமாளே. இந்த பாடல் ரொம்ப எளிமையான பாடல், எல்லாராலையும் மனனம் செய்யக்கூடிய ஒரு பாடல். பாதி மதிநதி போது மணிசடை நாதர் அருளிய குமரேசா. அப்படின்னா பாதி மதி நதி. பிறைச்சந்திரனையும் கங்கையையும் தன் தலைமையிலே சூடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் அருளிய குமரன் யாரு? முருகப்பெருமான். பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா. பாகு அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த கற்கண்டு பாகு, சக்கரை பாகு. அப்படி கற்கண்டின் பாகையும் பழச்சுவையும் ஒத்த திருமொழியை உடையவளாம் வள்ளி பெருமாட்டி. பாகு கனி சக்கரை கற்கண்டு இந்த நம்ம இப்போ சக்கரைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அன்னைக்கு கற்கண்டு தானே கற்கண்டு. இந்த கற்கண்டு கனின்னா பழ வகைகள். இந்த கற்கண்டும் கனியும் சேர்ந்த மாதிரி அப்படி ஒரு இனிமையான மொழியை உடையவளாம் குரமகளான வள்ளி பெருமாட்டி. அந்த வள்ளி பெருமாட்டினுடைய பாதத்தை வருடியவனே அப்படிங்கிறார். காது ஒரு விழி காகமுற அருள் அப்படின்னா இந்த வரலாறு கொஞ்சம் பெரியசு, அதனால் நான் அடுத்து சொல்கிறேன். பிறைச்சந்திரனையும் கங்கா நதியையும் மலர்களையும் சூடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான், எல்லா உயிர்களுக்கும் அருளக்கூடிய இறைவன், அந்த சிவபெருமான் பெற்றருளிய திருக்குமரனே. கல்கண்டை பாகினையும் கனிரசத்தையும் ஒத்த இனிமையான மொழியை உடைய வள்ளி பெருமாட்டியினுடைய திருவடியை பிடித்து வணங்கியவனே. அப்போது முருகப்பெருமான் என்ன பண்ணுறார்?
வள்ளியினுடைய பாதத்தை வருடுகிறார். இப்போ வள்ளி யார் என்ற தத்துவத்தை உங்களுக்கு முன்னமே சொல்லியிருக்கிறேன். நாம தான் வள்ளி, இந்த ஜீவாத்மா தான் வள்ளி, அந்த பரமாத்மா முருகன். அந்த பரமாத்மா இந்த ஜீவாத்மாவை விருப்பத்தோடு நெருங்கி வருகிறது. ஆனால் இந்த ஜீவாத்மாவால் அந்த பரமாத்மாவை உணர முடியல. வள்ளி பெருமாட்டியை நெருங்கி செல்கிறான் முருகப்பெருமான். அதுகாலம் முருகப்பெருமானை அடைவதற்காகவே தவம் செய்து கொண்டிருந்தவள் வள்ளி. ஆனாலும் தமக்கு முன்பு வந்து நிற்பது வேடனாகவும் வித்தகனாகவும் கிழவனாகவும் வேங்கை மரமாகவும் தனக்கு முன்பாக நின்றது முருகன் என்ற தத்துவத்தை வள்ளி பெருமாட்டியால் உணர முடியல. எப்போது அவள் உணர்ந்தாள் அப்படின்னா, முருகப்பெருமான் அழைக்க யானை ரூபத்தில் வந்த விநாயக பெருமான் யானை ரூபத்தில் வருகிறார். இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்க்கணும். விநாயகர் ஞானம், பிரணவம், ஞான கொழுந்து. அப்போது அந்த ஞானம், அந்த 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 அறிவு வருகிறது. அதோடு பயமும் வள்ளிக்கு வந்தது. ஞானம் வள்ளியை துரத்தியது. ஞானம் ஒருத்தருக்கு அறிவு வளர 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 பயம் அதிகமாகணும். ஏன் அப்படின்னா, அறிவு இல்லாதவனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை துணிஞ்சு செஞ்சு அதை அறிவுடைமையாக கொண்டு போகிறவங்களுக்கு கட்டாயம் பயம் இருக்கணும். அதை முழுமையாக சரியாக கொண்டு செல்வதற்கு பயம் இருக்கணும். இப்போ ஞானம் வள்ளியை நெருங்கியது. ஆனால் அதை கண்டு அஞ்சி ஓடினாள் வள்ளி. ஏதோ ஒரு ஆபத்து நம்மை நெருங்குகிறது என்று. அப்படி அஞ்சி ஓடியவள் ஞான பண்டிதனை அணைந்தாள். தமக்கு வந்த ஆபத்தை தமக்கான உயர்நிலை என்று கருதாமல், நம்மில் பலரும் இதை செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரும், ஏதோ ஒரு காலத்தில் என்னமோ ஒரு கஷ்டம் வரும். கஷ்டம் இல்லாதவங்க வாழ்க்கையில் யாருமே கிடையாது. ஏதோ ஒரு கடினமான சூழலை நாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சந்திச்சிருப்போம். ஆனால் அது ஏன் வந்தது அப்படின்னு அந்த நேரத்துக்கு நமக்கு புரியாது. கொஞ்ச காலத்துக்கு பிறகு புரியும், இதனால தான் இது நடந்திருக்குது. அப்போ இந்த ஒரு திருப்பு முனையை கொண்டு வருவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் இந்த இன்னல்களெல்லாம் நடந்தேறியது. இது வினை. அப்படி வள்ளி பெருமாட்டி சென்று அணைந்தது முருகப்பெருமானை. நாமும் நமக்கு எப்போதெல்லாம் நம்மளை இருள் சூழ்கிறதோ, நம்மை எப்போதெல்லாம் இடர்னா துன்பம் சூழ்கிறதோ, அப்போதெல்லாம் அந்த நிமலனின் திருவடியை போய் அடையணும். அந்த முருகப்பெருமானிய திருவடியை போய் இறுக பிடிக்கணும், சிக்கனை பிடிக்கணும். அப்படி பிடிச்சிட்டோன்னா அவன் நம்மை அதிலிருந்து விடுவிப்பான். அதற்காக நம்மை நெருங்கி கொண்டே இருக்கிறான் முருகப்பெருமான். ஆனால் நாம் அவனை உணராது அவனை தேடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கூடவே இருக்கிறவனவை தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்முடைய ஞானம். அப்படி பாகு கனிமொழி மாது உரமகள் பாதம் வருடைய மணவாளா, காதும் ஒரு விழி காகமுற அருள் மாய நரிதிரு மருகோனே. இது ராமாவதாரத்தில் நடக்கிற ஒரு வரலாறு. ஸ்ரீராமச்சந்திரரும் சீதையும் லக்ஷ்மணனோடு வனவாசம் போகிறாங்க. அங்கே சித்திரக்கூட மலை அப்படின்னு ஒரு மலையில் வடகிழக்கு பாகத்தில் மந்தாகினி நதிக்கு பக்கத்தில் அவங்க ஒரு கூடாரம் அமைச்சு தங்கிட்டுருக்குறாங்க. அங்கே அவர்களுக்கு உணவு என்னன்னு பார்த்திங்கன்னா, பழமும் கிழங்கு வகைகளும் அங்கே காட்டிலே கிடைக்கக்கூடிய காய்கறிகளும் தான் அவங்களுக்கு உணவு. அந்த இடத்துல சித்தர்கள் பலரும் அங்கே தவம் செஞ்சிட்ருப்பாங்க. பல வகையான மலர்கள் அந்த கானகத்தில் நிறைஞ்சு இருக்கும், நறுமணம் கவழ்ந்து இருக்கும். அப்படியே குயில்கள் கூவ, மயில்கள் ஆட, வண்டுகள் பாட, அந்த இடமே மனசுக்கு ஒரு இனிமையை தரக்கூடிய இடமா இருக்கும். பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ஒரு விருந்து மாதிரி இருக்கும்.
அந்த இடம், சீதை அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடம். ஒரு நாள் ராமரும் சீதையும் அந்த குடிலில் இருக்காங்க. அப்போது சீதையினுடைய அழகு அப்படி சித்திர பதுமை போல இருப்பா சீதை. அந்த நேரத்தில் அந்த வழியாக போன இந்திரனுடைய மகன் ஜெயந்தன், அவனுடைய பேர் ஜெயந்தன், சீதாதேவியை பார்த்து அந்த அழகில் மயங்குறான். சீதையை பார்த்து அந்த அழகில் மயங்குறான். அவனுடைய காம மயக்கம் அவனுடைய அறிவு கண்ணை கெடுத்தது. முதல் விஷயம், நம்மளை கெடுக்கிறதே நமக்குள்ளே இருக்கிற ஆசை தான். ஆசை வெளிப்படுமாயின் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானம் அழியும், அறிவு அகலும். இதுதான் ஜெயந்தனுக்கும் நடந்தது. எப்படியாவது அந்த பெண்ணை தீண்டி விட வேண்டும் அப்படின்னு நினச்சான். அங்கே சித்திர பதுமை போல் இருக்கக்கூடிய சீதை பிராட்டியை தீண்டணும், அது தொடணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அப்போது என்ன பண்ணுறான் அப்படின்னா, காகம் உருவம் எடுக்கிறான். காகம் உருவம் எடுத்து அம்மையாருடைய சீதையுடைய உடலை பலமுறை கொத்துறான். அந்த காக ரூபத்தில் பலமுறை அந்த அழகால் கொத்துறான், காகம் ரூபம் எடுத்து. அப்போது ராமச்சந்திரமூர்த்தி அதை இப்போ யதார்த்தமாக ஒரு காகம் நம்மளை கொத்துது அப்படின்னா என்னன்னு நமக்கு புரியாது. இப்போ ஸ்ரீராமர் அதை பார்க்குறார். உடனே அவருக்கு புரிஞ்சது, சீதையை தாக்குவது ஒரு சாதாரண காகம் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீராமச்சந்திரர் உடனே தம்முடைய இடத்துல இருந்துக்கிட்டே ஒரு சிறு தர்பையை, பக்கத்தில் இருக்கிற தர்பை, அந்த தர்பையை எடுத்து அந்த காகத்தை கொல்லணும்னு ஏவுறார். அந்த காகத்தை கொல்லணும்னு ஏவுறார். அவர் ஆயுதம்லாம் ஏந்தலை, வந்திருப்பது காகம். காகத்தை அந்த ஒரு மனிதன் முன்னாடி இருக்கிறான் அப்படின்னா அம்பு எய்திருப்பார். வந்திருப்பது காகம். அப்போ காகத்தை தாக்கணுன்னா அதுக்கேற்ற ஆயுதத்தை தானே கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறார், தர்பையை எடுத்து அந்த காகத்து மேலே ஏவி விடுறார். அந்த தர்பை அந்த காகத்தை துரத்திக்கிட்டே போகுது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொன்னது இதுக்காகத்தான். நாமெல்லாம் இன்றைக்கி பலரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ராமபிரானுக்கு அவர் தொட்ட புல் கூட ஆயுதம், அந்த தர்பை கூட ஆயுதம். அப்போது அந்த புல் என்ன பண்ணுது, அஸ்திரமாக மாறி காகத்தை விரட்டுது. இந்த காக உருவத்தில் இருக்கக்கூடிய ஜெயந்தன் பயந்து 8 திசைகளிலும் ஓடி ஒளிகிறான். ஆனால் யாரும் அவனுக்கு இடம் கொடுக்கல. ராமபானம் சென்ற இடமெல்லாம் தொடர்கிறது. ராமபானத்திலிருந்து அவனை காப்பாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது. அவருடைய தந்தையான இந்திரனால் கூட முடியாது. அப்போ என்ன பண்ணுறான், முடிவில் அதாவது ஜெயந்தன் யமன் கிட்ட போகிறான், கூற்றுவன் யமன் கிட்ட போகிறான். ஆனால் அந்த யமனே ராமபானத்தை கண்டு நீ இங்கெல்லாம் வராதப்பா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுடுறான். அப்போ இந்திரன் நான்முக கடவுள்கிட்ட போகிறான். நான்முகனும் அஞ்சி, இது என்னால் முடிகிற காரியம் இல்லை, நீ சிவபெருமான் கிட்ட போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார். இப்போ சிவபெருமான் சொல்கிறார், நீ எங்கே குற்றம் செய்தாயோ அங்கேயே போய் மன்னிப்பு கேளு, ராமர் உன்னை காப்பாற்றுவார். நீ ஓடி ஒளியறதால ராமபானத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக்க முடியாது. நீ எங்கே தப்பு பண்ணியோ அங்கே போய் மன்னிப்பு கேளு, ராமபானம் உனக்கு உயிர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அனுப்புகிறார். உடனே அந்த காக ரூபத்தில் இருக்கக்கூடிய ஜெயந்தன் அந்த சித்திரக்கூடத்தில் இருந்த சீதாபதியினுடைய தாள்கள் அந்த ராமருடைய திருவடியில் விழுந்து, ராமா அபயம், ரகுவீரா அபயம், தசாரத அபயம், காத்தருள்கன்னு அலறான். உடனே ராமர் அருள் செய்கிறார், காகமே கலங்காதே,
தஞ்சம் என்றவரை காப்பது எங்களுடைய குலநெறி. உன்னுடைய உயிரை கொடுத்தேன். பிறன் மனைவியை தீய எண்ணத்தோடு காண்பது பெரும் தவறு. நீ சீதையை தீய எண்ணத்தோடு பார்த்தாய். அதனால் அந்த பார்த்த கண்களில் ஒன்று என்னுடைய கணைக்கு இலக்காகுக அப்படிங்கிற. இன்று முதல் உன்னுடைய குலத்தோர்க்கு ஒரு கண்ணாகவே இருக்க அப்படின்னு சொல்லி ஜெயந்தனுடைய ஒரு கண்ணை பிடுங்கிறார் ராமர். சித்திரகூடத்து இருப்ப சிறுகாக்கை முளைதீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகு விரிந்தோடி வித்தகனே ராமா ஓ நின் அபயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம். பெரியாழ்வார் 4000 கவ்ய பிரபந்தம். பிரபந்தத்தில் இந்த பாடல் உண்டுங்க. பெரியாழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தை போய் படிச்சு பாருங்க. அப்போது இந்த செய்தியை இங்கே அருணகிரியார் வைக்கிறார். மன்னிக்க முடியாத குற்றத்தை புரிந்த காகத்தை கூட காத்த கருணை வள்ளலாகிய திருமாலினுடைய மருகன் யாரு? முருகப்பெருமான். அவன் எப்படி இருப்பான்? மன்னிக்கவே முடியாத பாவத்தை செஞ்சால் கூட ராமா அபயம் அபயம்னு போய் காலில் விழுந்த உடனே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவனுக்கு அருள் செய்தார். அவன் செய்த குற்றத்திற்கு உயிரை பறிக்காமல் ஒரு கண்ணை பறித்தார். அப்பேற்பட்ட ராமபுரானுடைய மருகனான முருகா, நான் என்ன தவறு செய்தாலும் என்னுடைய குற்றங்களை பொறுப்பது உன் கடமை அல்லவா அப்படின்னு அருணகிரி இந்த பாடலை கேட்கிறார். காலன் என அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாய். சந்திரனை தக்ஷன் சாபம் சந்திரனுக்கு தக்ஷன் சாபம் கொடுக்குறான். காகத்தை ராமபானம் விரட்டி துன்புறுத்தது. அதுபோல இந்த காலன் துன்புறுத்த வருகிறான். யார? என்ன? அதனால் நீ என்ன பண்ணுற? அந்த காலன் என்னை அணுகாமல் உன்னுடைய திருவடி எனக்கு கொடுத்துரு. உன் திருவடி என்கிட்ட இருந்தா காலன் என்னை நெருங்குவானா? வேலாயுதன் சங்கு சக்கராயுதன் விருஞ்சன் அரியா சூலாயுதன் தந்த கந்தசாமி சுடற்குடுமி காலாயுத கொடியோன் அருளாய கவசம் உண்டென் பாலாயுதம் வருமோ யமனோடு பகைக்கணுமே கந்தர் அலங்காரம். வேலாயுதன் சங்கு சக்கராயுதன் விருஞ்சன் அரியா சூலாயுதன் தந்த கந்தசாமி. யாரு? முருகன். விருஞ்சன்னா பிரம்மதேவன். பிரம்மதேவன் சிவபெருமானுடைய திருமுடியை பார்க்கல. சங்கு சக்கராயுதன்னா நாராயணர். நாராயணர் சிவபெருமானுடைய திருவடியை பார்க்கல. அப்படிப்பட்ட சூலாயுதன்னா சிவபெருமான். வேலாயுதன் சங்கு சக்கராயுதன் திருமாலும் பிரம்மனும் அரியா சூலாயுதன் தந்த கந்தசாமி. நாராயணரும் பிரம்மதேவரும் காண முடியாத சிவபெருமான் கொடுத்த புதல்வனே, முருகனே, கந்தசுவாமியே, உன்னுடைய காலை பற்றி உன்னுடைய திருவடியை பற்றி கொண்ட எனக்கு சுடற்குடுமி காலாயுத கொடியோன் அருளாய கவசம் உண்டென். உன்னுடைய திருவடியை பற்றி எனக்கு, உன் திருவடி எனக்கு கவசமாக இருக்கும்போது பாலாயுதம் வருமோ, எனக்கு ஒரு துன்பம் நேரிடுமோ, என்னை யமன் நெருங்கிடுவானா? முடியாது. யமனோடு பகைக்கணுமே. எனக்கு ஒரு துன்பம் வந்துடுமா, நான் யமன்கிட்டயே போய் சண்டைக்கு வாடா அப்படின்னு நின்னா கூட யாராவது யமன்கிட்ட போய் சண்டைக்கு வாடான்னு நிற்க முடியுமா? ஆனால் அருணகிரி சொல்கிறார், முருகப்பெருமானுடைய திருவடியை பிடித்த நீங்கள் யமன் இடத்தே சென்று சண்டைக்கு வாடான்னு கூப்பிடலாமா? யமனோடு பகைக்கணுமே, யமன்கிட்ட பகைமை பாராட்டலாமா? அப்படி செஞ்சால் கூட யமன் முருகன் அடியார்களை தொடமாட்டானாம். ஏன்னா அவனுடைய திருவடி நமக்கு, முருகப்பெருமானுடைய திருவடி நமக்கு கவசமாக இருக்கும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, முருகப்பெருமானுடைய திருவடி யாருக்கு கவசமாக அமைகிறதோ
அவனுடைய வேலாயுதம் யாருக்கு கவசமாக அமைகிறதோ அவர்களை, அவர்களுடைய தலையெழுத்தை மூர்த்திகளாலும் மாற்ற இயலாது. சிவபெருமானால் கூட முடியாது. ஏன்னா முழு பவரையும் பிள்ளைக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். மொத்தமே அவர் தான். இவர் ஒரு விஷயத்தை பண்ணால் அதை சிவபெருமான் கூட மாற்ற மாட்டார். அந்த தைரியத்தில் தான் அருணகிரி சொன்னார், நீ யமன்ட்டே போய் சண்டைக்கு வாடான்னு சண்டை போடு, உனக்கு முருகன் திருவடி கவசமாக இருக்கும்னார். அப்படின்னா நம்ம பார்க்கணும், முருகன் அடியார்கள் சாதாரணவங்க கிடையாது. முருகப்பெருமான் எப்பேற்பட்ட தெய்வம் என்பதை இந்த ஒரு கந்தர் அலங்கார பாடல் நமக்கு வலியுறுத்துகிறது. அருணகிரியார் இதை இதை பாடுறாரு அப்படின்னா அருணகிரியாருடைய தவ வலிமையை பார்க்கணும். முருகப்பெருமான் அவருக்கு கொடுத்த அந்த வரத்தை பார்க்கணும். முருகா உன் திருவடியை கொடு, உன் திருவடியை கொடு, உன் திருவடியை கொடுன்னு திருப்புகழ் முழுக்க கேட்ட அருணகிரி அவன் திருவடி பெற்ற பிறகு அந்த அனுபவம் எப்படி இருந்தது என்பதை கந்தர் அனுபூதியாக வடிக்கிறார். அந்த அனுபவத்திலே பிறந்த ஞானத்தை கொண்டு, வீரத்தை கொண்டு, அவன் கடல் சேவடியை பிடித்த காரணத்தை கொண்டு அலங்காரத்திலே பாடல் அமைக்கிறார். முருகப்பெருமானுடைய திருவடியை பிடிச்ச எனக்கு என்ன பவர் இருக்கு தெரியுமா அப்படிங்கிறத அருணகிரி வெளிக்காட்டிய இடம் கந்தர் அலங்காரம். முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்து பார்த்தார். எதை கொண்டு? முருகப்பெருமான் கொடுத்த ஞானத்தை கொண்டு. அதுதான் கந்தர் அலங்காரம். ஆதி அயனொடு தேவர் சுரை உலகாலும் சிறை மீளா. ஆதி அயனொடு தேவர் சுரர் உலக ஆளும் வகை ஒரு சிறை மீளா. இந்த பிரம்மாதி தேவர்கள் தேவர்களுக்கு சூரபதுமன் சிறை கொடுக்குறான், சிறையில் அடைச்சிடுறான். அப்படி சிறையில் அடைப்பட்ட அந்த தேவர்களையெல்லாம் சூரபதுமன் கிட்ட இருந்து மீட்டவன் முருகப்பெருமான். சூரபதுமன் கிட்ட இருந்து மீட்டவன் முருகப்பெருமான். சூரபதுமனுடைய வரலாறு அதை நான் பல திருப்புகளில் சொல்லிக்கிட்டே வரேன். அதனால் இந்த பாடலும் உங்களுக்கே அது போன திருப்புகளில் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். அந்த வரியை தான் இங்கே சொல்கிறார். ஆதி அயனொடு தேவர் சுரர் உலக ஆளும் வகையுறு சிறை மீளா. ஆடும் மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வரவரும் இளையோனே. ஆடும் மயில், அப்படி மயில் மேலே ஏறி அமரர்கள்னா தேவர்கள், அப்படி தேவர்களெல்லாம் சூழ அப்படி ராஜா மாதிரி வந்துட்டு இருக்கிறார் முருகன் ஆடும் மயிலில் ஏறி. சூத மிகவலர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே. இன்னும் நல்ல மலர்ச்சோலைகள் இருக்கக்கூடிய சுவாமி மலையில் இருக்கக்கூடியவன். அந்த சுவாமி மலையினுடைய அந்த தலத்தினுடைய பெருமையை இங்கே சுட்டி காட்டுறார். சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடவள பெருமாளை. சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடுவள பெருமாளே. அப்படின்னா சூரபதுமனுடைய வஜ்ர யாக்கை பிளவுபட்டு அழிகிறது. யாக்கைன்னா உடல்னு எடுத்துக்கலாம். வஜ்ரம் போன்ற அவனுடைய உடலானது பிளக்கப்படுகிறது. முருகப்பெருமானுடைய வேலாயுதம். அதே போல வாரி சுவரிடன கடல் வற்றி போகுது. எப்போ? சூரபதுமனை அடையிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த கடலை வற்றச் செய்துதான் முருகப்பெருமான் வீர மகேந்திரபுரிக்குள்ளே நுழைகிறார். நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன். சூரசம்ஹாரம் நிகழ்ந்தது திருச்செந்தூர் கிடையாது. நாம் இன்னைக்கு திருச்செந்தூரில் அதன் நிகழ்வாக சூரசம்ஹாரத்தை நடத்தி பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சம்ஹாரம் நிகழ்ந்தது வீர மகேந்திரபுரி என்னும் நகரம். அந்த நகரமே இப்போ கிடையாது. அந்த நகரத்தை சூழ்ந்து பெரும் ஆழி இருந்தது, கடல் இருந்தது, சமுத்திரம் இருந்தது. அந்த சமுத்திரத்தை முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தால் வற்றச் செய்தார். தம்முடைய வேலாயுதத்தால் வற்றச் செய்தார். திருச்செந்தூர் கடலே முருகனுக்காக சிவபெருமான் உருவாக்கினார் என்ற வரலாறும் உண்டு. அந்த வரலாற்று செய்தி நான் இன்னொரு தகவலில் சொல்கிறேன். திருச்செந்தூரும் ஒரு மலை தான்.
திருச்செந்தூரும் மலை தான். அதே நான் அடுத்த வகுப்பில் சொல்கிறேன். அது எடுத்தால் ரொம்ப பெரிய டாபிக் போயிடும். சூத மிகவர சோலை மருகு சுவாமி மலைதனில் உறைவோனே, சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடவட பெருமாளே. அந்த கடல் வற்றும்படி, வஜ்ரம் போன்ற சூரனுடைய உடல் கிழியும்படி தம்முடைய வெற்றி வேலாயுதத்தை செலுத்திய பெருமாளே என்று இந்த பாடலை முடிக்கிறார் அருணகிரி.